இல்லை மீண்டும் மீண்டுமான்னு கேட்குறேன். மீண்டும் மீண்டும் செந்தில் பாலாஜி குறிவைக்கப்படுகிறாரா? செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான 60 இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. பல முக்கிய ஆவணங்களை கையாண்டு எடுத்துக்கொண்டு போயிட்டு எல்லாம் சரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கூடிய விரைவில் அது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ மாற இருக்குது. கூடிய விரைவில் இஷ்யூ மாறும் சொல்லிங்களா? கைது பண்ண மாட்டேங்கிறீங்களாப்பா? கைது பண்ணி அந்த மனுஷன் ஒரு 15 நாள் நீங்கள் ரிமைண்ட் பண்ணியிருந்தா கூட சந்தோஷப்படுவேன். அப்படிலாம் நினைச்சிட்டீங்க. லாக் எல்லா இடத்துலையும் செக் வச்சுக்கிட்டு இருக்கிறது, எந்த இடத்துலையும் மூவ் ஆகாமல் செக் வைக்கிறதுக்கு எதான மாதிரி மூவ் நடந்துகிட்டு இருக்கு. எங்கெங்கெல்லாம் சோதனை நடைபெற்றது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு மத்தியில் ஒரு அமைச்சரவை மாற்றம் ஒன்று வரப்போகிறது. எப்படி தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சரவை இருக்கிறதோ அதே மாதிரி மத்தியில் ஒரு அமைச்சரவை நம்மளுடைய மோடி தலைமையின் கீழே இருக்குல்ல, அந்த அமைச்சரவை மாற்றம் வரப்போதோ அதில் வந்து திமுக அவங்களும் பங்கெடுக்க போகிறாங்க. அதில் ஒரு 3 திமுக மத்திய அமைச்சர்கள் பங்கெடுக்க போகிறாங்க. அதில் மிக முக்கியமாக கனிமொழி கூட வரலாம் அப்படின்னு இருக்குது. பார்த்தீங்களா, மாறிட்டாங்க. நம்ம மாற்றிட்டோம். இதனால் எந்த பிஜேபியை வச்சு உருட்டிக்கிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில், அந்த அப்படியே அல்டேக்கா கொண்டு பிஜேபியில் அங்கே வகிக்க வச்சுட்டோம்ல, அதுதான் அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு சில சுற்றறிக்கைகள் வந்துடுச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. குஜிலி மஸ்துன்னு ஒரு ஊர், குஜிலி மஸ்துங்கிற ஊர் கிடையாது, குஜிலிம்பாளையம் அப்படின்ற ஒரு ஊர் ஒன்று இருக்கு திண்டுக்கல்ல. அங்கே ஊரில் உள்ள இந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் யார் யார் அப்படின்னு லிஸ்ட் எடுக்க சொன்னதா ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு. அந்த வட்டாட்சியர் இப்போ வந்து இடமாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. அது ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. அதற்கு பிறகு சில கல்லூரிகளில், அந்த கல்லூரிகளில் இருக்கிற யார் யாரெல்லாம் சிஜேபி இந்த காக்ரோச் பார்ட்டி சம்பந்தமாக சிலர் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் எடுத்து யாருன்னு கணக்கு கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு கல்வி ஆணையர் உத்தரவிட்டதன் பேரில் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு. அதுக்கு ஒரு போராட்டம். நீங்கள் போராட்டம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் லிஸ்ட் எடுக்க சொன்னதை அதுக்கு இங்கே ஒரு போராட்டம் வச்சாங்க பாருங்க அப்படின்னு. அது ரெண்டுமே ரிவோக் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் யங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாழ்மையான மேன்மையான கமெண்ட் செக்ஷன் வந்து எல்லாத்தையும் பதிவிடுங்க. யங் தாத்தாவின் சங்க உறுப்பினர் ஆவதற்காக நீங்க யங் தாத்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. சரி, நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த குஜிலி மஸ்து, அந்த குஜிலிம்பாளையம், குஜிலிம்பாறை அப்படின்ற ஊர்ல, குஜிலிம்பாறை திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு. அங்க வந்து ஒரு வட்டாட்சியர் இந்த ஊர்ல யார் யாரெல்லாம் கம்யூனிஸ்ட் தோழர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவங்க அந்த லிஸ்ட்டை கொண்டாங்க அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை ஒன்று விட்டுருக்கிறாங்க. அது இன்னைக்கு பெரிய பிரச்சனையாகி வச்சியாவீங்க. நமக்கு ஏற்கனவே கம்யூனிஸ்ட் ஆளோட பார்த்தாலே காண்டாகும்னு வச்சுங்களேன். ஏன்னு கேட்டால் அவங்க எல்லாம் கொள்கை மேலே தப்பு கிடையாது. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சியாளர் எப்படி இருந்தாலும் நமக்கு தெரியும்ல, அதன் கோவம் தான் வச்சுக்கலாம். மற்றபடி கம்யூனிஸ்ட் தோழர்கள் போராட்டமெல்லாம் நான் வந்து ஓகே சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அது வந்து 2021 முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கு பிறகு அவங்க எப்படி தடமாறி போனாங்கன்னு தெரியும். இந்த பிரச்சனை காலமாக இப்போ வந்து அந்த வட்டாட்சியர் தனக்குத்தானே யாருடைய அறிவுறுத்தலும் இல்லாமல் இவர் ஒரு சுற்றறிக்கை வெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஊரில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு ஏக்கர் 20 சென்ட் அந்த நிலம் ஒன்று இருக்குது. அந்த இடம் யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்குன்னா தலித் சமுதாய மக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது. அவங்க இருக்க வேண்டியது. அதில் நந்தகுமார் அப்படின்ற வேற ஒரு சமூகத்தை சார்ந்தவர் அந்த இடத்துல வந்து கட்டணம் கட்டுறாங்க. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த தலித் சமுதாய மக்கள் சிபிஐயோட சேர்ந்து அந்த கம்யூனிஸ்ட் தோழரோட சேர்ந்து போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க. வர 20ஆம் தேதி அறிவிச்சிருந்தாங்களா. இது வந்து அந்த வட்டாட்சியர் பார்த்துட்டு ரொம்ப ஏரியாவிலேயே போராட்டம் பண்ணுறாங்களா இவங்க யாரா அப்படின்ட்டு ஒரு சுற்றறிக்கை ஒன்று விட்டுருக்கிறார். அதுதான் இதற்கும் அரசுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. இது அரசுக்கே பெரிய அதிர்ச்சி தான் வச்சுக்கிறேன். இது ஒரு அதிர்ச்சியில் இன்னொரு அதிர்ச்சி இருக்கு பாருங்க. அதை வந்து இப்போ ரிவோக் பண்ணியாச்சு. அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் யாரும் எடுக்கக்கூடாது. ஏன்னா 1947 காலகட்டங்கள்லாம் இது இருந்துச்சு. இவங்களா வாய்ப்பூட்டு சட்டம், இவங்கெல்லாம் வாய் திறக்கக்கூடாது, இந்த கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் யாரும் பேசக்கூடாது, அவங்களாம் லாக் பண்ணி வைங்கன்னு ஒரு காலத்தில் இருந்துச்சு. அதற்கு பிறகு இப்போ இன்னைக்கு 2026 இதே மாதிரியான ஒரு சுற்றறிக்கை வந்து பயமுறுத்திருக்கலாம் அப்படின்னா இது நோட் பண்ண வேண்டிய விஷயம் தான். இந்த கம்யூனிசம் நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த இப்போ இடையில சவுக்கு சங்கரோட இந்த கம்யூனிசம் சித்தாந்தம் செத்து போயிட்டு, இங்கே கம்யூனிஸ்ட் எந்த சித்தாந்தமும் கிடையாதா, சித்தாந்தமே இல்லாமல் நம்ம ஆளு வந்து தாவைக்கால் வந்து உட்காந்துருக்கேன், பேசாமலே வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன விஷயங்கள் நிறையா வந்து என்கிட்ட ஷேர் பண்ணீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சித்தாந்தம் என்பது உங்களுடைய மனசு தான். நீ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த முதலாளி உங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கல, ஒரு 2 மாதம் சம்பளம் கொடுக்கலீங்க, யோ என் சம்பளத்தை குடியா, நான் உழைச்ச காசு தானே கொடு அப்படின்னு கேட்டு வாங்குறீங்களே, அதுக்கு பேர் தான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். நான் இவ்வளோ நேரம் தான் உழைப்பேன்னாலும் ரொம்ப நேரம் உழைக்க முடியாது, 8 மணி நேரம் தான் வேலை பார்ப்பேன், இதுக்கு மேலே நான் வேலை பார்க்க முடியாதுயா, நான் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு பொண்டாட்டி பிள்ளையோட வீட்டில் இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்கிறீங்கல்ல, அதுதான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். அதெல்லாம் யாராலையும் ஒழிக்க முடியாது, மனசுக்குள்ளே இருக்கிறது. அதை பொதுப்படையாக பேசி இது ஒரு கட்சி அப்படின்னு வைக்கிறாங்களே தவிர அந்த சித்தாந்தம் யாரும் ஒழிக்க முடியாது. நம்ம உடம்புல அம்பேத்கரிய அந்த சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, பெரியாரிய சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, உடம்புல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். நீ யாரையும் ஜாதி பார்க்காம நீ வா மச்சான் போ மச்சான் வாடா சாப்பிட்றான்னு வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தோம் நீங்களும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டு கொண்டிருக்கீங்களா,
அதான் பெரியாரி சித்தாந்தம், அம்பேத்கரி சித்தாந்தம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா அரசியல்ல தேவையில்லைன்றாரு. சவுக்கு சங்கர் என்ன சொல்றாருன்னா அரசியல் அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் பார்த்தா மக்கள் ஓட்டு போடுறாங்க, அந்த சித்தாந்தம் செத்து போய்விட்டது அப்படின்னு சொன்னாரு. அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. நம்ம எல்லாம் ஒரு சித்தாந்தத்தின்படி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தமிழ்நாடு சித்தாந்தத்துக்கு பெயர் போனது. அதனால உனக்கு கோபம் வந்துச்சு, ஒரு முதலாளி மேல உனக்கு கோபம் வந்துச்சு, அவன் உன்னை ஏமாத்துறான்னு தெரிஞ்சாலே அது பேர் சித்தாந்தம் தான். அது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதெல்லாம் எக்காலத்தில் அழியா இருந்துச்சுங்களேன். சரி, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கல்லூரிகளில் சில கல்லூரிகளில் கல்வி ஆணையரை அந்த கல்லூரிகளில் உள்ள அந்த சிஜேபி சம்பந்தமான ஆட்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அதுக்கு பிறகு அந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் கல்லூரியில் படிப்பாங்கல்ல, சங்கங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் யார் யாருன்னு ஒரு லிஸ்ட் எடுக்க சொல்லி அது ஒரு சுற்றறிக்கை விட்டது. அதுவுமே ரிவோக் பண்ணிட்டாங்க. அதுவுமே தவறு அப்படிங்கிறதுனால ரிவோக் பண்ணிட்டாங்க. அது மிகப்பெரிய உளவுத்துறையின் மூலமாக வழங்கப்பட்டதாக தான் இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த திமுக என்ன பண்ணுதுன்னா இப்போ அந்த கட்சிக்கு குடைச்சல் கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. சிலர் விவசாயிகளை வச்சு திமுகவினரை சில போராட்டங்களை அறிவிக்க வச்சாங்க. அதெல்லாம் எந்தெந்த இடத்துலலாம் போராட்டங்களை ஏவி விட முடியுமோ அந்தந்த இடத்துலலாம் திமுக இந்த தன்னுடைய போராட்டக்காரர்களை ஏவி விட்டுக்கிட்டே இருக்கு. பின்னாடி யார் இருக்கிறா? வலுவா திமுக இருக்கு. இப்போ தஞ்சாவூர்ல நடந்ததாக இருக்கட்டும், கும்பகோணத்தில் நடந்த விவசாய போராட்டத்துக்கு பின்னாடி திமுக வலுவாக இருக்கிறது. நீட் பிரச்சனை, இந்த பால நிலத்தில் நடந்த சென்னை பால நிலத்தில் நடந்த அந்த நீட் போராட்டத்துக்கு பின்னாடி திமுக வலுவாக இருக்கிறது. அவனுங்க அதை தான் பண்ணிவிடுவானுங்க, தூண்டி விடுவானுங்க. இதே எடப்பாடி ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு முழுக்க எங்க பார்த்தாலும் ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். அப்பெல்லாம் எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு அரசு எதிர்த்து போராடுறார்கள் மக்கள் அப்படின்னு தவறு நடக்குதுன்னா போராடுறாங்க. ஆனால் அதற்கு பின்னாடி வலுவாக திமுக இருந்தது என்பது அதுக்கு பிறகு நமக்கு தெரியுது. ஒருத்தன் கம்யூனிஸ்ட் ஒருத்தன் பாடிட்டு இருப்பான், அவன் பேரா எழுவு கோவனா கோமனமா பாடகர் கோவன் வரவில்லை, தீ ஒழிக்க மதுவை ஊத்தி கொடுத்த உத்தவின்னு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் அப்பா ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க. திமுக ஆட்சின்னு நம்பிட்டாங்க. இதெல்லாம் திமுக பின்னிருந்து இயக்குகிறது. இந்த சிஜேபியாக இருந்தாலும் சரி, இந்த கம்யூனிஸ்ட் தோழர்களை மாணவர்களை இயக்குகிறது அப்படிங்கிறது உளவுத்துறைக்கு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. அந்த ரிப்போர்ட்டின் படி தான் அந்த ஒவ்வொரு காலேஜையும் மறைமுகமாக வாங்க சொன்னாங்க. இவங்க சுற்றறிக்கை விட்டுட்டாங்க. அதனால அது வெளியில் வந்துட்டு இருக்கா. அவங்களுடைய மிகப்பெரிய பிளான் இந்த ஆட்சியை கலைப்பதற்கு அவர் கையில் உள்ள ஒரே ஒரு தற்பொழுது உள்ள ஒரு மந்திர கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போராட்டம். அந்த போராட்டத்தை மக்கள் மாணவர்கள் மத்தியில் கிளர்ச்சியை ஏற்படுத்தி விடுது. கிளர்ச்சி ஏற்பட்டு இந்த ஆட்சி மோசமான ஆட்சி, மக்கள்லாம் வெகுண்டு எழுந்துட்டாங்க, இப்படி ஒரு ஆட்சி வெகுண்டு எழுந்துட்டாங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. அதெல்லாம் இதுவே நிலைக்காதது இல்லை. இந்த கம்யூனிஸ்ட் தொடரெல்லாம் 5 வருஷம் எங்கே உட்காந்துருந்தீங்க? வாயை கொழுக்கட்டை உட்காந்துருந்தீங்களா? இன்னைக்கு தான் இவ்வளோ போராட்டங்கள் பண்ணுறீங்க. அப்போல்லாம் அமைதியாக இருந்தீங்களா? அதான் உங்களுக்கு அடுப்பு. இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு சுதந்திரமா நீங்கள் கிடைக்கலையா? நீங்கள் கட்சி தானே நடத்துறீங்க. அடை வச்சிட்டீங்களா? அவன்ட சும்மா அதிசயமா எடுப்பாக இருக்கு. போராட்டம் நல்லா போட்டாங்களா நாங்களே சப்போர்ட் பண்ணுவோம். போராட்டங்கள் திமுக பின்னாடி இருந்தால் நீங்கள் நீட்டு போராட்டம் மாதிரி இருக்குன்னா பொழந்து விட்டுருவோம், நாங்களே பொழந்து விட்டுருவோம் வச்சுக்கலாம். அதற்கு பிறகு ஒரு வாடகை வாய் ஒன்று கத்திக்கிட்டே இருக்குன்னு பல காலமாக சொல்லிட்டு இருக்கோம். அதை கைது செய்யலாமா வேண்டாமா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வாடகை வாய் இடும்பவனம் கார்த்தி இப்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, அமைச்சரையே நாங்கள் ஓட விட்டு அடிச்சிருக்கணும். சீமானை பார்த்தே நீ யாருன்னு கேட்டுட்டியா? டே பிரேசிலில் பிரான்ஸில் போயிட்டு எங்கள் அண்ணன் பேரை சொன்னால் உனக்கு விசாவே கிடைக்கிட்டா, அப்படிப்பட்ட ஆளை பற்றி நீ யாருன்னு கேட்டுட்டியா, உன்னை ஓட விட்டு அடிப்பண்டா அப்படின்றாரு ஒரு அமைச்சரை. அதற்கு பிறகு நீங்க சாவுற வரைக்கும் நீ அமைச்சராக இருக்க போறீங்களா? அப்படி இருக்க போறியா அப்படிதான் பேசிருக்காங்க. ஒரு அமைச்சர் கேட்கிறார், சீமான்னா யாருன்னு கேட்கிறாரு. சீமான்னா யாரு? எவ்வளவு திமிரு, எவ்வளவு கொழுப்பு! ஓட விட்டு அடிச்சிருக்கணும். அவ்வளவு ஆத்திரம் வருது. என்ன அவ்வளவு நேரம் மண்டை மலை எடுத்து கொடுக்கலாம்? என்ன சாகர வரைக்கும் அமைச்சரா இருக்க போறியா நீ? சாகர வரைக்கும் வாழ்நாள் முழுமைக்கு விஜய் தான் முதலமைச்சரா? இதே மாதிரி வாடகை வாயெல்லாம் நான் டச் பண்ண மாட்டோம். தூரத்தில் ஒரு நாயை உடச்சிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ண முடியும்? அப்படியே பார்த்துட்டு போக முடியாது. அதே மாதிரி போக வேண்டியதான். எனக்கிட்டா இப்போ அமைச்சரை விமர்சிச்சாலோ முதலமைச்சரை விமர்சிச்சாலோ கைது பண்ணுறாங்க. அப்போ நம்மளே கைது பண்ணுவாங்களா? நம்மளே அழைச்சிட்டு போயிட்டு நம்மளும் ஒரு பிரபலமாயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்களேன். இவங்கெல்லாம் காலில் கிடக்கிற அந்த தூசு மாதிரி எப்போன்னு ஊதி விட்டு போயிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இடுமோனம் கார்த்தியெல்லாம் போட்டு அடிக்கலாம். இப்போ இடுமோனம் கார்த்தியோட ஒரு பெண்ணை ஏமாற்றி விட்டார் அப்படின்ற செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன். பல காலமா நமக்கு ஆடியோ ஆதாரம் இருக்கு. யாருக்கிட்ட எப்ப புரிய வைப்ப? என்ன பிரச்சனை இப்போ? அண்ணன் என்ன சொன்னாரு? அண்ணன் என்ன சொன்னாரு? இப்போ எப்படி சரியா வரும்? பேஸ் பண்றது எப்படி சரி வரும்? இவன் வாழ்க்கை எப்படி சரியா வரும் அப்படின்னு கேட்டது. இவன் வாழ்க்கைக்கு எப்படி சரியா வரும்னு கேட்டாரா? சரி, அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொன்னியா இல்லையா? நீ வந்தது பேசினது அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நீங்க பேசுனீங்களா இல்லையா? சொன்னீங்களா இல்லையா? சரி பண்ணணும்னா நீ அப்பவே இதை சரி பண்ணிருக்கலாம்ல. சரி பண்ண வேண்டியதானே. போய் பேசுறான், அதான் வேணாம் ப்ளீஸ். புரியல. சொல்லு விஷயத்த சொல்லு. வேணாம் அமைதியா சொல்லுப்பா. அமைதியா பண்ணி சொல்லியிருக்காரு.
அமைதியா இருக்க சொல்லுன்னு அவர் சொல்லிட்டாரு. இப்ப என் வாழ்க்கைக்கான முடிவு அது கேள்விக்குறியில இருக்குல்ல. ஒரு நிமிஷம் கொஞ்சம் நான் என்ன பண்றேன், நான் விட போறேன், நான் கொஞ்ச நாள் அமைதியா தான் சொல்றேன். இருடா, ரொம்ப ரொம்ப வருஷமாவே அமைதியா இருந்துட்டேன். ரொம்ப வருஷமா இந்த பாரு, இது ஆற போட்டு பண்ற வேலையே கிடையாது. இது ஆற போட்டு பண்ற அளவுக்கு இது வந்து அரசியல் பிரச்சனை கிடையாது. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைங்கிறத மனசுல வச்சுட்டு நீ பேசு. நீ பேஸ்புக் நான் பேஸ்புக்ல போட்டது பிரச்சனை ஆயிடுச்சு, நான் மன்னிப்பு கேக்குறேன்ட்டேன். இதுக்கு மேல என்ன பண்ண சொல்றேன்? நான் என்ன சொல்றேன் இந்த பாரு, இல்ல நீ சரி பண்ண வேண்டாம். நான் எங்க பேசி என்ன முடிவை கேட்டுக்கணுமோ நான் கேட்டுக்கிறேன். நீ வை. அந்த பொண்ணுக்கு நீதி கேட்பமா? விஜயலட்சுமி நீதி வாங்கி கொடுத்தோம்ல, நீதி வாங்கி கொடுப்போமா? அவங்கலாம் என்னடா ஒரு பிரச்சனை, தாவைக்காவலை அவனாச்சும் எதிர்த்து பேசிட்டா நீ பெண்கள் விஷயத்தை வச்சு தான் அடிப்பேன் கேட்டா, அப்படி நான் அடிப்பேன். நான் அடிப்பேன். நீங்களாம் யோக்கியமாக தான் வந்து அரசியல் பண்ணுறீங்களா? ஒரு திரிஷா விஷயத்தை எடுத்து அதை வச்சு ஒரு வாரம் பேசிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு. அப்போ நாங்கள் எடுத்து வச்சு பேசுவோம். அந்த பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுப்போம். நாங்கள் ஏற்கனவே விஜயலட்சுமி நீதி வாங்கி கொடுத்துருக்கோம்ல, அதே மாதிரி இந்த பெண்ணுக்கு நீதி வாங்கி கொடுப்போம். அந்த பொண்ணு சொல்லுது சீமான் ஒத்துக்கலையா. அந்த பெண் ஒரு மாற்று சமூகத்தை சார்ந்தவர், ஐ மீன் தலித் சமூகத்தை சார்ந்தவர். இவர் வந்து பழகிட்டு விட்டுட்டாரு. கல்யாணம் பண்ணியன்னா கல்யாணம் பண்ணி வேண்டாம்னு சொல்லி எங்கள் அண்ணன் சொல்லிட்டாரு, கல்யாணம் பண்ணி வேண்டாம். யாரு? சீமான் சொல்லிட்டாராம். பழகும்போது வந்து நீங்கள் வந்து சீமான்ட்ட கேட்டு தான் பழகினீங்களா? அண்ணே நான் 400 அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனீங்களா? பல ஆதாரங்கள், அதெல்லாம் வெளில கொண்டு வந்து சிரிச்சு நான் தான் சொல்லலாம். அதெல்லாம் நம்ம சேனலில் பேசக்கூடாது. இருந்தாலும் இதே மாதிரி அயோக்கியர்களை நீங்களாம் யோக்கிய வேஷம் போட்டுட்டு வந்து நிற்கிறீங்கல்ல, மேடையில் வந்து பெரிய யோக்கிய மாதிரி பேசிட்டீங்களா? எடுத்து விட்டா நார்மடா. உங்களை எவன்டா, உங்களை எந்த பொண்ணா லவ் பண்ணுது? நம்ம பாரு, நம்ம கிரகத்தை பாரு. ஊருக்குள்ள கொள்ள பேர் 32 33 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். கேட்டா ராகு கேது தோஷம் இருக்கு, செவ்வாய் தோஷம் இருக்கு, வீடு இருக்கா, நல்ல வீடு இருக்கா, நிலம் இருக்கா, சொந்த வீடு இருக்கா, கடன் எவ்வளவு இருக்கு, உனக்கு கூட பிறந்த தங்கச்சி அக்கா தங்கச்சியா இருக்காங்களா, அல்லதும் இல்லாம இருக்கணும் என் பொண்ணு, அப்பதான் உனக்கு பொண்ணு கொடுப்பேன். ஃபாரின்ல சிங்கப்பூர்ல இருக்கியா, துபாயில இருக்கியான்னு கேட்கறானுங்க. எங்க ஊர்ல பையனுக்கு எவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்கிறான். ஆனா உங்களை மாதிரி அயோக்கிய பயலுக்கு, சீமான் மாதிரி ஆளுக்கு விஜயலட்சுமி வந்து மாட்டுது, இடுமானம் கார்த்திக்கு இந்த பொண்ணு வந்து மாட்டுது. இப்படிப்பட்ட அயோக்கிய பயலுக்கெல்லாம் பொண்ணு வாங்க எங்க ஊரு பாவம் பயிர கிடக்குறாங்க. அவனுக்கு கிடைக்காது, நல்ல பயலுக்கு பொண்ணு கிடைக்காது காலத்துலங்கிறான். இது மாதிரி அயோக்கிய பயலும் ஏமாத்திட்டு போட்டாங்க. சொல்றேன், இந்த பெண் ரொம்ப நாளா குமரிக்கிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணை கைட்டே விட்டாங்கப்பா. அதெல்லாம் உங்களுக்கு தவறா கிடையாது. இது மாதிரி ஆட்கள் இப்படிதான் ஹேண்டில் பண்ணும். தலைவா நான் தான் சொல்லிட்டேனே, நான் என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்வது என்னுடைய எதிரி. நீ எந்த ஆயுதத்தை இருக்கு அதே ஆயுதத்தை எடுத்து அவனை அட்டிப்பான் பார்த்தும். இவரெல்லாம் பேசிட்டேன், இவங்கெல்லாம் விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் நல்லது. அதற்கு பிறகு மிக முக்கியமாக பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊழல் வழக்கு அப்படின்னு மிகப்பெரிய ஊழல் வழக்குல சிக்கி இருக்கிறார் செந்தில் பாலாஜி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும் வச்சுக்கலாம். அந்த ஊழல் வழக்கு என்னன்னா, இப்போ 2021 2023 வரை காலகட்டங்களில் செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார் அப்படிங்கிறது தெரியும். அந்த காலகட்டங்களில் இவர் பல ஊழல் செய்திருக்கிறார் அப்படின்னு ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கின் அடிப்படையில் பல விசாரணைகள் மூலமாக தற்போது எதை எட்டிருக்குன்னா, இப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்ம்ல அலுமினியம் கம்பி போனேன் தெரியுமா, பெரிய அலுமினியம் கம்பி, அது 2 லட்சம் கிலோமீட்டருக்கு ஆர்டர் பண்ணி எடுத்திருக்காங்க. அதுல அரசு நிர்ணயித்த விலையை விட இவங்க அதிகமாக கோட் பண்ணி அதை எடுத்திருக்காங்க, டெண்டர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தற்போது கிடைச்சிருக்கு. அதன் மூலமாக தான் நேற்றைய தினம் 60 இடங்கள்ல, செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான சொந்தமான 60 இடங்கள்ல, அப்பொழுது 2023 இந்த காலகட்டங்களில் மேலாளராக இருந்த காசி அப்படின்ற ஒரு நபர், அவருக்கு தெரியும், அந்த காசி என்ற நபர் வீடு, அவருடைய நண்பர் வீடுன்னு எல்லா இடங்களிலும் நேற்றைய தினம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறாங்க, ஒரு விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அதில் பல விஷயம் சிக்கியிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த காசி அப்படின்றவர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அந்த காலகட்டத்தில் அவர் ஆஃபீஸ்லாம் போக மாட்டாராப்பா, நேரம் எங்கே போவாப்புல, செந்தில் பாலாஜி வீட்டில் உட்காந்து கோட் பண்ணுறது, அங்கே தான் வேலை அவருக்கு ஆஃபீஸில் வீட்டு கிடையாது. செந்தில் பாலாஜி வீட்டில் அவருக்கு தனி ரூம் கொடுத்து அதெல்லாம் அவர் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே. இது வந்து தமிழ்நாடு மட்டும், சென்னையில் மட்டும் 5 இடம், கன்னியாகுமரி, கரூர், அதுபோக பல இடங்களில், கோயம்புத்தூர், பல இடங்களில் அந்த விசாரணை, இந்த ஆய்வு தொடருகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு விட்டன. இது ஒரு பெரிய லாக் பண்ணி என்ன வைக்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், அந்த ஆளை கொண்டு ஜெயிலில் போடுங்களேன். ஏன் திமுக உள்ள அமைச்சர் மீது வழக்கு தொடர்ந்து ஜெயிலில் கொண்டு போக மாட்டேங்கன்னா, இதுக்கு பேர் தான் செட்டல் லாக். அவர் இன்னைக்கு செந்தில் பாலாஜி மாற்றிருக்க வழக்கில் கண்டிப்பாக ஆண்டவன்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், அந்த ஆளுக்கு ஒரு 500 வருஷமாவது வாழ்நாள் ஆயுளை கொடு, அதில் 499 வருஷம் அந்த ஆள் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு ஆசை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நம்ம ஒரு கரூர் வழக்கு, சிபிஐ வழக்கு ஒன்று அங்கே இருக்குது. அதற்கு பிறகு இந்த 400 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபார்ம் வழக்கு ஒன்று இருக்குது, இந்த முறைகேடு வழக்கு ஒன்று, அதோட இதையும் சேர்த்துருக்குறாங்க. அதற்கு பிறகு இப்போ ரீசெண்டாக கொண்டு வச்சு ரூம குத்துறாங்க. இல்லை, என்ன வழக்கு அது, தாவேக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கின வழக்கு அப்படின்னு ஒரு பெரிய வழக்கு இருக்குல்ல. இந்த வழக்குக்கெல்லாம் விசாரணை பண்ணி வந்து
வாழ்க்கை முழுக்க நீ அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். கோர்ட்டுக்கும், டெல்லிக்கும், இங்கேயும், சென்னைக்கும், இங்கேயும், திருவல்லிக்கேணியும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதுக்கும் அலைஞ்சு கடைசி ஒரு நாள் தீர்ப்பு வரும்போது பயத்திலேயே இருந்து பயத்திலேயே வாழ்ந்து செத்து போயிடணும் அப்படின்ற அந்த ஒரு நிலை வரும்ல. ஒரு 99, 90, 100 வருஷம் கழிச்சு, 100 வயசுல அது வரைக்கும் தற்போது என்ன பண்ணிட்டீங்கன்னா திமுக அந்த தலைமையிடமே கைவிட்டுட்டான். யாரை? செந்தில் பாலாஜி கைவிட்டுட்டான். இதுக்கு பிறகு அவரை வந்து நம்ம ஹோல்டில் வச்சிருந்தா அந்த பிரச்சனை நமக்கும் வந்துடும். அதனால செந்தில் பாலாஜி ஓரளவுக்கு விட்டுருங்க, அவங்க போலீஸ்டே விட்டுருங்க, அவங்களே பார்த்துக்குவாங்க, நம்ம சேஃபாக இருக்கணும்டா. வாங்க முதல்ல வாரி கொட்டிக்கிட்டானுங்க ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது தற்போது கை கழுவிட்டு இருக்கு திமுகவுடைய மேலிடம். செந்தில் பாலாஜியை கை கழுவிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒட்டுமொத்தமாக வாடி, உனக்கு செய்ய வேண்டியது நிறையா இருக்குடி அப்படின்னு தலைவர் விஜய் அவர்கள் பொறுமையாக வச்சு செய்வார், கவலைப்படாதீங்க. அதற்கு பிறகு இன்னொன்று விஷயம் என்ன பார்க்க போறோம்னா, அந்த பாஜகவுடைய அமைச்சரவையில் திமுக இடம்பெற போகிறது அப்படின்றது இந்த ஹிந்து நாளிதழ வெளியே வந்திருக்க அந்த கட்டுரை இருக்குல்ல, அந்த செய்தி குறிப்பு இன்னைக்கு பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்திருக்குன்னா, பரபரப்பில் ஏற்படுத்துறது அதான் நமக்கு தெரியுமே எல்லாருக்கும். திமுக காரணம் வாயிலையும் வயிற்று அடிச்சுக்கிறாங்கடா. ஐயோ எப்படி இருந்தாங்கடா, பிஜேபி வந்துடும் பாய், ஓட்டு போடுங்க பாய், பிஜேபி உள்ள வந்துடும் பாய், என்ன பாய் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பிஜேபி உள்ளவே நீங்க போறாங்கல்ல, அந்த நிலையை ஏற்படுத்தியது யார் கேட்டால் நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். இன்னும் சட்டன் பீரியட் மேபி ஒரு 1 or 2, 3 monthsல மத்தியில் ஒரு அமைச்சரவை மாற்றம் ஏற்பட போகிறது. 20 அமைச்சர்களாக மாற்றப் போகிறார் மோடி அவர்கள், பாஜக தலைமையிலான மோடி அவர்கள் மாற்றப் போகிறார் அப்படின்னு இருக்கு. அதுல தற்போது திமுகவும் ஒரு 3 அமைச்சர்கள் அங்கே இடம்பெற போகிறார்கள். அது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீலிமிட்டேஷன் வரப்போகிறது. அந்த டீலிமிட்டேஷன்ல மறுபடியும் அவங்க கொண்டாந்து நாடாளுமன்றத்தில் வைக்கும் போது அது பாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த திமுகவோட எம்பிக்களுடைய சப்போர்ட் யாருக்கு வேணும் கேட்டால் பாஜகவுக்கு வேணும். அப்போ பாஜகவுக்கு வேணும்னா அமைச்சரவையில் இடம் கொடுத்ததுக்கு பிறகுதான் அது கன்ஃபர்மேஷன் ஆகும் அப்படிங்கிறது. கடந்த சில மாதங்களாகவே தாவேகா வெற்றி பெற்றதுக்கு பிறகு இவர்கள் தனித்து விடப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிறது தெரியும். திமுக இயங்குவதற்கு ஒரு மாநில கட்சி வலுவா தேவைப்படும். ஏன்னா இன்னைக்கு இருந்த ஒரு பெரிய ஹோல்டு அப்படிங்கிறது, தமிழ்நாட்டோட இருந்த மிகப்பெரிய ஹோல்டு அப்படிங்கிறது, நாங்கள் வந்து பிஜேபியை எதிர்க்கிறோம் அப்படின்ற ஹோல்டு இருந்தாங்க. கூட்டணி கட்சிகள் இருந்துச்சு, வலுவா இருந்தாங்க. இப்போ அந்த கூட்டணி கட்சிகள்லாம் எங்க வந்துட்டுனா தாவேகாவோட வந்துட்டு தாவேகா ஆட்சி வேற பிடித்து விட்டு இப்போ பாஜகவுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்னு யார் கட்டமைத்துக்கிட்டு இருக்காருன்னா தாவேகா கட்டமைச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அவங்க டோட்டலா லூஸ் ஆகி நிற்கிறாங்கல்ல, அப்போ மத்தியில் அவங்களுக்கு ஒரு பிடிமானம் வேணும். பிடிமானம் இல்லாம இருக்க முடியாது. அதனால அவங்க அதை நோக்கி நகர்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அப்போ வந்து அமித்ஷா வந்திருந்தார். அமித்ஷா அவர் தங்கியிருந்த ஹோட்டல் பேர் என்னன்னா அக்காடு ஹோட்டல். அந்த அக்காடு ஹோட்டல் யாருடையதுன்னா திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுடைய அந்த ஹோட்டல். அங்கே யார் வந்து தங்குறான்னா பிஜேபியோட ஆட்கள், பெரும் தலைவர்கள். அமித்ஷா வந்து அங்கே தங்கிட்டு ஒரு கூட்டம் ஒன்று நடத்திட்டு போனாங்களே. அங்கே பல ஹோட்டல் இருக்குது. ரெசிடென்ஸ்னு மிகப்பெரிய ஹோட்டல் இருக்குது, 5 star ஹோட்டல். இதில் பாண்டிச்சேரியில் ரெசிடென்ஸ் ஹோட்டல் தான் ரொம்ப பிரபலமான ஹோட்டல். அதே மாதிரி ஹோட்டல்லாம் விட்டுட்டு நீங்கள் அக்காடுக்கு வந்து தங்குவதற்கான காரணம் விசாரிப்பாங்கல்ல. வர்றது அமித்ஷா, இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர். அவருக்கு தெரியாத இது யாருடைய ஹோட்டல்னு. நம்ம எம்பி திமுக போவோம், சூப்பராக இருக்கும். அங்கேருந்து சாப்பாடு எல்லாமே வந்துச்சு. அப்படிங்கும் போது அவங்க பல காலமாகவே லிங்காக தான் இருக்கிறாங்க, நமக்கு தான் தெரியல. இப்போ அது வெட்ட வெளிச்சமா அமைச்சரவையில் பங்கெடுத்ததுக்கு பிறகு தெரியும். அவங்க நேராக அங்கே நோக்கி போறாங்க. இது வந்து தமிழகத்துக்கு விட்ட மிகப்பெரிய சாபம். இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க, கொஞ்சம் சொல்லிட்டு இருக்காங்க, அரசியல் அவங்க எதிரியெல்லாம் ஒன்று கிடையாதுங்க. அரசியல் நண்பனும் எதிராக நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. யார் எப்பனாலும் சேர்ந்துக்கலாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. திமுகவுடைய ஊதுகுழலாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் ஏங்க 1991 நாங்கள் இருந்தோங்க, 1999 2001 வரைக்கும் நாங்கள் இருந்தவங்க தானே, இது என்ன இருக்கு அப்படின்னு முட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நார்மலைஸ் பண்றாங்களாமா. சூப்பர். அவங்க அந்த பக்கம் தள்ளி விட்டோம்னா சோழி முடிச்சு விட்டோம். இது மாதிரி திமுக இருக்க முடியாது. அது பிஜேபி கட்சியாக மாற்றி விட்டோம்னா போச்சு. அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சி. நாங்கள் தாண்டாடுவேன் ஆட்சி அமைக்க போகிறோம். இன்னும் 150 வருஷத்துக்கு தாவேகாரா இருக்கும். அதுக்கு வந்து அண்ணாமலை ஒரு புதிய ஆள் வந்துட்டு இருக்கிறாப்பால, அதுக்கு தனுஷ் வந்துருக்கிறாப்பால, அதுக்கு வந்து ராகவலாரன்ஸ் வருவாப்பால. புதுதாக விடுவோம் தோட்டத்தில் எவனா திருட்டு போகிறான் அவங்க வரட்டுவேன். அப்படிதான் இல்லை, ஒரு வலுவான கட்சியாக தாவேகா நகர்ந்துகிட்டு இருக்கு. நம்ம அதை மட்டும் தான் பார்க்கணும், நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா. இந்த பக்கம் திமுக இந்த மேட்டரை மட்டும் பிஜேபியோட அவங்க ஒன்றிணைச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவங்கள ஒரு சிறுபான்மை கட்சியினர், சிறுபான்மை மக்கள் அவங்க நம்பவே மாட்டாங்க. ஒதுக்கிட்டோம்னா அதிமுக ஒழிஞ்சு போச்சு. ரொம்ப வலுவாக இங்கே அமையலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, மக்களாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய தாழ்மையான மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் யங் டாட்டா.